இயற்கையோட இணைந்த ஒரு அதிசயம். அதுதான் இந்த மேகாலயால உள்ள வேர்கள் பாலம். அதாவது லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பத்தி உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு 2026, 2027 பாரம்பரிய பட்டியலுக்காக இந்தியா அதிகாரப்பூர்வமா இத பரிந்துரை பண்ணிருக்காங்க. அதாவது யுனெஸ்கோவுக்கு நாமினேஷன் பண்ணிருக்காங்க. இந்த பாலங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசி மற்றும் ஜெயந்தியா அப்படின்ற பழங்குடி மக்கள் இந்த ரப்பர் மரத்தோட வேர்கள வச்சு இத கட்டியிருக்காங்க. அதாவது ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆத்தோட 2 பக்கமும் இந்த மாரி மரங்கள வளர்த்து அதோடைய வேர்கள பின்னி விட்டு இந்த மாரியான ஒரு பாலத்த உருவாக்குறாங்க. இது நாளடைவுல வளர வளர இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிட்டு போயிட்டு இருக்குது. உள்ளூர் மொழியில இதுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா, ஜிங்யங் ஜிரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் சொல்றாங்க. இது வளர வளர வலிமை பெற்று இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு உயிரோட இருக்கக்கூடிய ஒரு பாலம். பழங்குடியினருடைய அறிவ உலகுக்கு பறைசாற்றும் விதமா இந்த பாலங்கள் இந்தியாவுல இருப்பது இந்தியாவுக்கே ஒரு பெருமைன்னு சொல்லலாம். இந்த மரத்தோடைய சயின்டிபிக் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிகஸ் எலாஸ்டிகா அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த தகவல் ரொம்ப முக்கியமானது டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல. இந்த ஜிங்யங் ஜிரி அப்படின்ற பேரையும் அந்த ரப்பர் வகையுடைய பேரையும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்டுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.